ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை என்று தங்கம் மட்டுமல்ல, இந்த 3 பொருட்களை வாங்கினாலுமே அதிர்ஷ்டம் தானம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை என்பது இந்தியாவில் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாகும். ஒவ்வொரு ஆண்டும் வைசாக மாதத்தின் சுக்லபட்சத்தில் வரும் 3ஆம் நாளில் அட்சய திருதியை திருவிழா கொண்டாடப்படுகிறது. வழக்கம் போல அல்லாமல் பஞ்சாங்கத்தில் உள்ள ஒரு சிறிய வேறுபாட்டின் காரணமாக இந்த வருடம் 2 நாட்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் கொண்டாடப்பட உள்ளது. அட்சய திருதியை நாளின் முக்கியத்துவம் இந்து மதம் மட்டுமின்றி பல்வேறு சமய நூல்களிலுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருநாளை மிகவும் சிறப்பானதாக மாற்றும் வகையில் பல நம்பிக்கைகளும் மரபுகளும் இந்த நாளுடன் இணைந்துள்ளன. இந்த நாளில் பெரும்பாலான மக்கள் எப்படியாவது தங்கம் வாங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த பாரம்பரியத்திற்கு பின்னால் பலருமே அறியாத பல்வேறு காரணங்கள் மறைந்துள்ளன. அட்சய திருதியை என்று தங்கம் வாங்குவது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை என்று தங்கம் வாங்கும் பழக்கம் பல நூற்றாண்டுகளாக இந்திய மக்களிடையே உள்ள பழக்கமாகும். இந்த நாளில் வாங்கப்படும் தங்கம் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் என்றும் அது பல மடங்கு பெருகும் என்றும் நம்பப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் தங்கம் என்பது குரு பகவானுக்கு உரிய உலோகமாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை என்று தங்கம் வாங்குவது ஒருவரின் ஜாதகத்தில் குரு பகவானின் நிலையை வலுப்படுத்தும் என்றும் இது அவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள உதவும் என்றும் நம்பப்படுகிறது. மேலும் இந்த நாளில் தங்கத்தை தானமாக வழங்குவதும் நற்பலன்களை தரும் என்ற நம்பிக்கை உள்ளது. அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக கருதப்பட்டாலும் உங்களால் அந்த நாளில் தங்கம் வாங்க இயலவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். உங்கள் வீட்டில் ஏற்கனவே உள்ள பழைய தங்க நகைகளை பூஜை அறையில் வைத்து அவற்றை வழிபடலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நற்பலன்களும் வந்து சேரும். இது குரு பகவானை மகிழ்விக்கும் என்றும் உங்களுடைய வாழ்வில் தற்போது நிலவி வரும் சிக்கல்கள் தாமாகவே தீர இது உதவும் என்றும் நம்பப்படுகிறது. அட்சய திருதியை என்று தங்கத்துடன் தொடர்புடைய ஒரு புகழ்பெற்ற கதையும் உண்டு. அந்த கதையின்படி ஒரு முறை மாபெரும் ஞானியான ஆதிகுரு சங்கராச்சாரியார் பிச்சை வேண்டி ஒரு ஏழை பெண்ணின் வீட்டிற்கு சென்றார். அந்த பெண்ணிடம் ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனியை தவிர அளிப்பதற்கு வேறு எதுவுமே இல்லை. எனவே அவர் மிகுந்த பக்தியுடன் அந்த நெல்லிக்கனியை அவருக்கு தானமாக அளித்து உபசரித்தார். அந்த பெண்ணின் தன்னலமற்ற செயலால் நெகிழ்ந்து போன ஆதி சங்கராச்சாரியார் அங்கேயே கனகதாரா சோஸ்திரம் எனும் துதியை ஏற்றி ஓதினார். அவர் அந்த துதியை ஓத தொடங்கியதும் அந்த ஏழை பெண்ணின் வீட்டின் மீது தங்க நாணயங்கள் மழையென பொழிய தொடங்கின. எனவே இந்த நாளில் கனகதாரா சோஸ்திரம் ஓதி தங்கத்தை வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் தீர்க்கும் என நம்பப்படுகிறது. அட்சய திருதியை அன்று ஒரு மண்பானையை வாங்கி அதில் நீர் நிரப்பி அதனை தானமாக வழங்குவது மிகவும் மங்களகரமான செயலாக கருதப்படுகிறது. இந்த செயல் மன அமைதியை அளிப்பதுடன் ஒருவர் தனது வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்தவும் உதவும் என நம்பப்படுகிறது. அட்சய திருதியை அன்று சமையல் பாத்திரங்கள், கிண்ணங்கள் அல்லது சிறிய சமையலறை உபகரணங்களை வாங்குவதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வீட்டில் சேர்வதை குறிப்பதுடன் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்குகிறது. அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடியாதவர்கள் கடலை பருப்பு மற்றும் அரிசியை வீட்டிற்கு வாங்கி வருவது நேர்மறையான பலன்களை அளிக்கும் மங்களகரமான செயலாகவும் கருதப்படும். குரு பகவானுடன் தொடர்புடையதாக கருதப்படுவதுடன் பொருளாதார சிக்கல்களை கடந்து வர உதவும் என நம்பப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.